கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நேரத்திலே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோ வழிவாயில உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் யாவரும் அறிந்ததான ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். கடந்த சில தினமாகவே ஒரு புதிய விதமான வைரஸ், மெட்டா நியூமோ வைரஸ் என்று ஒரு புதிய கொரோனா பரிமாணமான ஒரு வைரஸ் பரவி வருவதாகவும், சீனா தேசத்திலே அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. கொரோனாவை போல பல சிம்டம்ஸ் அதில் இருக்கிறது. தொண்டை வலி, சளி, காய்ச்சல், மூக்கொழுகுதல், மூச்சு திணறல், இப்படிப்பட்டதான பல அறிகுறிகள் காணப்பட்டு கூட்டம் கூட்டமாக சீனாவிலே அநேக மனிதர்கள் அங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுகிறத இந்த வீடியோவின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. கடந்த நாட்களாக நியூஸ் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைய தினம் பெங்களூரு பட்டணத்துல 2 குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பு, இவர்கள் வெளிநாடு பயணம் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 5 பேருக்கு இப்படிப்பட்டதான காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. HMPV வைரஸ், சளி மற்றும் போன்ற அறிகுறிகள் இருக்குமானால் நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு சென்று உங்களை பரிசோதித்துக் கொள்ள வலியுறுத்தப்படுகிறார்கள். நாம் இந்த நாளிலே அதிகமாய் இந்த வைரஸுக்காக ஜெபிக்க வேண்டும். இதன் மூலமா எனக்கு லாக்டவுன் வரும்னு சொல்றாங்க. லாக்டவுன் வந்தா நம்ம பழைய நாட்களிலே நம்முடைய பொருளாதாரங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், படிப்பு, பல காரியங்களிலே கேள்விக்குறியாக இருக்கும். ஆகையினாலே நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து இப்படிப்பட்டதான ஆபத்திலிருந்து கர்த்தாவே நீர் எங்களை காத்துக்கொள்ளணும், எங்கள் பட்டணத்தை காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக இந்த பதிவு செய்யப்படுகிறது. இந்த வீடியோவை காண்கிற நீங்கள் யாவரும் இந்த காரியத்துக்காக ஜெபியுங்க. உங்க அருகாமையில இப்படிப்பட்டதான வியாதியஸ்தர்கள் இருப்பானாலும் அவர்களுக்காக ஜெபியுங்க. இந்த வீடியோ பதிவிற்கான காரணம், இந்த வைரஸினுடைய தாக்கம் சீக்கிரமாய் குறைந்து ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படணும். சீனா தேசத்தில் உள்ள ஜனங்கள் விடுவிக்கப்படணும். நம்முடைய பட்டணத்திலையும் இருக்கிறதான பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் நல்ல விடுதலை சுகத்தை கர்த்தர் கட்டளையிடணும். அதற்காக தொடர்ந்து நம் சபையாராக, சிறு குழுக்களாக நம் ஜெபிக்கிற இடங்களில், நம்ம தனி ஜெபங்களில் அதிகமாக ஜெபிக்க இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். நம்முடைய ஜெபம் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நமக்கு வரப்பண்ணாமல் கர்த்தர் நம்மை காத்து நடத்துவார். நம் மூலமாய் இந்த பட்டணத்தை கர்த்தர் காவல் காப்பார். பாருங்க, ஒரு மனிதன் நிமித்தமாய் அநேக இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற உங்கள் மூலமாய் உங்கள் பட்டணம் காக்கப்படும். ஜெபிக்கிற உங்களின் மூலமாய் உங்கள் வீடுகள் காக்கப்படும். ஜெபிக்கிற உங்களின் மூலமாய் உங்களுடைய தேசங்கள் காக்கப்படும். ஆகையினாலே ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இப்படிப்பட்டதான வியாதியின் கூறுகள் எங்கள் தேசத்தை அழிவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி அதிகமாக ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த இப்படிப்பட்டதான வைரஸிலிருந்தும் இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து நம்ம விடுவிப்பார். நம்முடைய தேசத்தை விடுவிப்பார். நம்முடைய பட்டணத்தை விடுவிப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.